குட் ஆஃப்டர்நூன். போராட்டம் ஒன்று தொடங்கின பிறகு எந்த யூனிஃபார்ம் போட்டேன் என்ன. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று காய்க்கிறதுக்கு வந்திருக்கேன். என்னென்றால் அந்த டிக்டாக்ல என்னை பற்றி கூடாமல் போட்டு கொண்டிருக்கணும்னு சொல்லி அண்ணா கொஞ்சம் பேர் கால் பண்ணி சொல்லிக்கணும். அப்போது டிக்டாக்கை பிளாக் பண்ணணும், எந்த பேரில் இருக்கிறது இல்லை பிளாக் பண்ணணும். அப்போ ஏதாவது செய்யடாரா சாண்டு. ஸோ நான் ஒரு டிக்டாக் தலைமுறை க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அதை வெரிஃபை பண்ணிடுவேன். என் ஐடென்டி கார்டு அனுப்பியிருக்கேன். நான் அதை வெரிஃபை பண்ணிடுவேன். நாங்கள் பொதுவாக சொல்கிறது, இளம்படியெல்லாம் கெட்டு போகிறாங்க, குடு அடிக்கிறாங்க, சாராயம் அடிக்கிறாங்கன்னு சொல்லுற கிழவர் மாதிரி முழுக்க செய்கிற அட்டாசம். இந்த பஸ்ஸில் அங்கே இங்கே தொடுறது பிள்ளைகளுமே இளம்படியில் பாவம். என்னை பொறுத்த வரைக்கும் 2000க்கு பிறகு பிறந்த 2000 அதாவது ஜென்ரேஷன் சி நினைக்கிறேன், ஜென்ரேஷன் சி அல்லது மில்லேனியல்ஸ் இல்லை, அதுக்கு பிறகு ஜென்ரேஷன் சி வந்துட்டு இப்போ எங்களுக்கு 7 வயசு பிள்ளை யூடியூப் வீடியோ, அதாவது யூடியூப் ஸ்டூடியோவை மேனேஜ் பண்ணுற நாலேஜ் உள்ள பிள்ளையாக இருக்குது. நாங்கள் இப்போ திரும்ப இருந்தோம். அப்போ உண்ட வயசுமென்ட்டு அனுபவம் சரி என்று சொல்லி கொண்டது கொஞ்சம் நிப்பாட்ட வேணும். இளம்படியலை எந்த பொறுப்பில் நான் எடுக்கிறேன். அவன் 15 வயசு 16 வயசு படியன் சுதந்திரமாக கருத்து வெளியிடுற ஒரு சாதாரணமான இருக்கிற படியில் இருந்து ஒரு 35 வயசு வரைக்கும் இருக்கிற படியில் நாங்கள் ஒன்றா சேர்ப்போம். அவங்களுக்கு நல்ல விஷயத்த சொல்லி கொடுப்போம். அவங்க நான் சொல்கிறத கேட்குறாங்களா இல்லையான்ட்டு ஒரு 6 மாதம் கழித்து பார்ப்போம். சும்மா அவனுக்கு குடு அடிக்கிறாங்க, மோட்டர் சைக்கிளில் திரிகிறாங்க, தலைமையை அப்படி வெட்டுறாங்க இப்படி வெட்டுறாங்க. நீங்கள் உங்களோட தலைமையை வடிவாக வெட்டினால் சரிதானே, அதை பார்த்து உங்களோட பிள்ளைகளும் தங்களோட தலைமையில் இதே மாதிரி வெட்டு. நீங்கள் செய்கிறது உங்களோட அரசியல். நீங்கள் சில அரசியல்வாதிகள் ஜால் கனவு பால் அப்படியானார்கள் சில போத கடத்தல்கள் சம்பந்தமான விஷயங்களையும் நீங்கள் தான் அவங்கள கொடுத்து கெடுக்கிறது. நான் கிளியராக சொல்கிறேன். இந்த அரசியல்வாதிகள் தான் எத்தனை அரசியல்வாதி ஸ்ரீதரன் ஐயாண்ட பேரில் எத்தனை பார் இருக்குது. அதுக்கு பிறகு நான் போய் வைன் போத்தரோட போட்டதுக்கு அறிக்கை விட்டு கொண்டிருக்கிறீங்களாடாப்பா. வைன் போத்தரோட ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டதுக்கு. குமாரன் கிளாக்னு ஒரு புக் இருக்குது. அந்த கிளாக் 7th எடிஷன் தான் நான் படித்தேன்னா. அதில் ஆல்கஹால் 3 யூனிட் per day எடுக்கலாம் இருக்குது. போய் பார்க்கவும். எனக்கு அளவாக குடிக்க தெரியும். குடிக்காதேன்னு சொன்னால் எங்களோட சமூகம் வாழ்க்கையில் குடிக்காமல் விடாது. அளவா குடியண்டு நான் அவனுங்களுக்கு சொன்னால் அவங்க அளவாக குடிப்பாங்க. இதில் எழுதி கொண்டிருக்கிற யார் குடிக்காமல் இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் உங்களை கையுயர்த்தி உங்களோட தலையில் சத்தியம் பண்ணிலும் உங்களுக்கு பொம்பளை பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சும்மா சமூகத்தை மாத்திரண்டு ஃபேஸ்புக்கில் கும்மி அடிக்காதீங்கடா. அவனில் எந்த பொறுப்பில் விடுங்கோ, அவனில் நான் பார்த்துக்கொள்கிறேன். அவன் சின்னப்படியில் 16 வயசு அவன் அடித்த டிக்டாக்கில் ஒரு சின்ன வீடியோ ஒரு பாட்டு உண்டு. நான் அந்த பாட்டு மறந்து போனேன். நான் அந்த படியில் நான் அவனோட சந்திக்கணும், ஒரு செல்ஃபி ஒன்று எடுக்கணும். அப்படியான டேலண்டான ஆக்களை எல்லாரையும் நீங்கள் குடு கஞ்சா அதை விட பார்கள் ஓப்பன் பண்ணி 11 மணி ஓப்பன் பண்ணி போயாடையில் விற்று எல்லாம் செய்கிறது எங்கள் அரசியல்வாதிகள் தான் வருமானத்துக்காண்டி. மற்ற பக்கத்தில் போய் லண்டன்ல இருந்து கத்தி கொள்றது, இவர்கள் சமூகம் நாசமாக போய்கொண்டிருக்கிறது. சிங்களவர்கள் திட்டமிட்டறையில் ஆடி அவன் தண்ட வேலையை பார்த்துட்டு இருக்கான்டா. அவனோட திட்டவிட்ட வேலையும் செய்யல, அவன் தண்ட வேலையை பட்டிருக்கான். நீங்கள் தாண்டா அவனோட போய் பார்லிமெண்ட்ல சேர்ந்துருந்து குடிச்சிட்டு இங்கே சொல்றது அவங்கள் நாசமா போறாங்க, இளம் சமுதாயம் நாசமா போகுது, இளம் சமுதாயம் நாசமா போகுது. சும்மா இளம் சமுதாயம் அவங்கள நீங்க ஒழுங்கா அவங்களுக்கு ஒரு தொழிற்சாலை ஒன்றை கட்டி கொடுத்து இவ்வளவு காசு சேர்த்து இவ்வளவு கூத்தடிக்கிறீங்க, கரும்பு தொழிற்சாலையெல்லாம் வச்சிருக்கிறீங்க. அடுத்து அரசியலுக்கு வர போறீங்கன்னு நினைக்கிறேன். சத்தியமூர்த்தி ஐயா, உங்களோட ரெக்கார்டிங் எனக்கு இருக்கு. நாங்கள் அதை ஆறுதலா போடுறோம். வழக்குகள் முடியட்டும். அது சம்பந்தமாக நான் கதைக்க விரும்பல. இளம்படியலை என்னோட தாங்குவப்பு சரிதானே. நான் அவனுக்கு சொல்கிறேன், நான் அவங்களுக்கு சொல்லிக்கிறேன். நான் அவனுக்குள்ள ஒருத்தனா இருந்து அவங்கள மாற்றி காட்டுறேன் சரிதானே. அவங்க தண்ணி எடுக்கிறாங்களா, அவங்க பொம்பளை பிரச்சனை படுறாங்க. ஒரு கிட்ட ஒரு வைத்தியர் ரொசாந்தன் சுந்தரேஸ்வரன் ஒரு வைத்தியர் எழுதியிருந்தார், ஒரு கார்டியாலஜிஸ்ட். அப்போ தான் நாங்கள் வைத்தியர்கள் எங்களுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு நாசமாகறதுக்குரிய உங்களுடைய ஃபேஸ்புக் போஸ்ட் தான் காரணம். இல்லாட்டி சும்மா இருந்திருக்கும். நீங்கள் பெண்களுடன் போய் உடல் உறவு வைத்து விட்டு என்னிடம் வாருங்கள் கருக்கலைப்புக்கு, அப்போது நான் பார்த்துக் கொள்கிறேன். என்னடா அப்போ நீங்கள் விலகாலமே கார்டியாலஜிஸ்டாக இருந்து கருக்கலைப்பு செய்து கொண்டிருக்கிறீங்க. அதாவது கார்டியாலஜிஸ்ட் இதே சம்பந்தமானால் அப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அதாவது நோட் 6 A-level படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அண்ணா தங்கச்சி பக்கத்து வீட்டு ஆண்டிமாரோட எல்லாம் உடல் உறவு வச்சிருந்ததுக்கு நீங்கள் தான் கருக்கலைப்பு செய்திருக்கீங்க. உங்களோட போஸ்ட்லேயே தெரியுது.
அப்போது இன்னொரு விஷயம் ஒன்று சொல்கிறேன். நாங்கள் மிசிப்ரோஸ்டோல் ஒன்று இருக்குது. அந்த ட்ரக் வந்து அவைலபிளாக இருக்குது யாழ்ப்பாணத்தில் எல்லா ஃபார்மசிலையும், எமர்ஜென்சி கன்ட்ராசெப்டிவ் பீல்ஸ். அப்போ சரிதானே, அது நாங்கள் கதைப்போம். நான் ஒரு டாக்டர் தானேடா, கதைப்போம் படிவா ஆர்ல வீல் லேப் டைம். நான் என்னுடைய இளைஞர் சமுதாயத்தை நான் மாற்றி காட்டுறேன். அவனுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் என்று சொல்லி கொடுத்து, அவனோட பின்னத்தில் ஸ்போர்ட்ஸ் விளையாட விட்டு, அவனை நீங்கள் ஒழுங்காக வழிப்படுத்தி அவனை ஸ்கூலுக்கு அனுப்பி படித்தா அப்படி இருக்கலாம்னு சொல்லி நீங்கள் ஒரு 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 உண்மையான ஒரு என்ன சொல்கிற லீடர்ஷிப் ஒன்று உங்கள்ட்ட இருந்திருந்து என்றால், இவரை பார்த்து நாங்கள் இப்படி வரணும்னு சொல்லி ஒரு இளம்படிகள் எப்படியாவது யோசிக்கிற ஒரு லீடர்ஷிப் தமிழில் யார் வச்சிருக்கிறீங்க நீங்கள்? யார் யாரை சொல்ல போகிறீங்க நீங்கள்? என்ன இவரை சைமன் சினெக் என்னுடைய கடவுள், அதாவது வந்து மோட்டிவேஷனல் லீடர்ஷிப் வந்து எனக்குன்றதை நான் எனக்குள்ள உருவாக்கி கொண்டது காரணம் the famous quote is look after the patient on the right, person on the right and look after the person on the left. அதை சொல்லி தந்து சைமன் சினெக். யூடியூப் இருக்குது, போய் எடுத்து பாருங்க. யூடியூப்ல சைமன் SIMON சைமன் சினெக் ஒரு ட்ரில்லியன் கணக்கான ஆக்கள் இங்கிலீஷில் ஃபாலோ பண்ணுற ஒரு மோட்டிவேஷனல் ஹெல்ப் ஈச் அது எப்படி ஒரு லீடர்ஷிப் இருக்கணும்ன்றது. தயவு செய்து அந்த அரசியல்வாதிகள் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதானே? அப்போ தெரிஞ்ச அரசியல்வாதிகள் இல்லை தெரியாத அரசியல்வாதிகள் இல்லை ஒண்டா சேர்ந்து இந்த குரூப் ஸ்டடி என்று வாங்க. அந்த குரூப் ஸ்டடியில் வந்து தயவு செய்து ஒரு படிங்க, லீடர்ஷிப் என்னென்னு படிங்க. நான் சொல்கிறேன், அப்போ நான் எங்களுடைய இளம் சமுதாயத்தை மாற்றி காட்டுறேன். இன்னும் ஒரு 6 மாதம் 1 வருஷம் போன அப்புறம் எங்கண்ட படியல் எப்படி அண்ணேண்ட கட்டுப்பாட்டுகளில் ஒழுங்காக இருந்தாங்களோ அதே மாதிரி அன்பால் அவங்கள மாற்றி காட்டுறாங்க. அவங்களுக்கு 4 ஸ்டூடியோ அடிச்சு கொடுங்கடா. இப்போல்லாம் ஜென்ரேஷன்ஸ் உங்களுக்கு அது விளங்காதுடா. அவங்களுக்கு மினேனியல்ஸ், அதை விட வந்து பேபி பூமர்ஸ் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு விளங்குறதுக்கு சான்ஸ் இல்லை. சரியா, அந்த முக்கியமான அரசியல்வாதிகளுக்கு there are people born in 1980s or less than that's called baby boomers. நீங்கள்லாம் பேபி பூமர்ஸ்டாப்பா. சரிதானே, உங்களுக்கு அரசியலும் தெரியாது, லீடர்ஷிப்பும் தெரியாது, உங்களுக்கு ஒரு குவாலிட்டி அண்ட் இல்லை, உங்களோட ஃபோன் நம்பரை பப்ளிக்காக போடுறதுக்கு பயம், உங்களை வந்து பார்க்குறேன்னு சொன்னால் இல்லாமல் விழுந்தடிச்சு தான் சார் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ யாரும் என்ன வந்து பார்க்கலாம், நான் சாகும் வரைக்கும் என்னை யாராவது வந்து பார்க்கணுமெண்டா நான் உங்களோட வீட்டை வந்து பார்க்குறேன். எப்படி வசதி? நீங்கள் வேறு யாராவது ஒரு அரசியல்வாதி வந்து நீங்கள் இப்படி போய் பார்க்கலாமா? அவரோட கட்சி அங்கே பெர்மிஷன் எடுத்து இங்கே பெர்மிஷன் எடுத்து, நான் இதே மாதிரி எந்த படியில் எனக்கு நெஞ்சில் ஹத்தியால் குத்த மாட்டான்னு 100% நான் நம்புகிறேன். இளம்படியால் எந்த தம்பி மாறடாப்பா, அவனை பற்றி நீங்கள் ஒன்றும் கதைக்க வேண்டாம். அவனுகள் அப்படியே இருக்கட்டும். அவனை நீங்கள் ஒரு ஒழுங்கான ஆக்கல்னு சொன்னால் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? இவ்வளோ காலம் அவனுக்கு ஒரு இது ஒன்றை போட்டு கொடுத்து, ஒரு யூடியூப் ஒரு ஸ்டூடியோ ஒன்றை போட்டு கொடுத்து, ஒரு நல்ல ஒரு சொன்னீங்களே ஒரு வைத்தியர் எழுதியிருந்தார், தமன்னாவை பார்ப்பதற்காக பனைமரத்தில் ஏறின சமூகத்துடன் தான் போராடி கொண்டிருக்கோம். அவருடைய நான் நினைக்கிறேன் அவர் செந்தூரனாக இருக்கவன் நினைக்கிறேன். அவரா அல்லது வேறு யாரும் ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது, எக்ஸாக்டாக தெரியான்னு சொல்லிடுவானும். அப்போ உங்களுக்கு தமிழ்னா பார்க்க விருப்பம் இல்லையா ராசா? தமிழ்னா வந்து அவுட்டு விட்டு ஆடினா நீங்கள் தெரியாமல் உங்கள்கிட்ட ஃபோன் எடுத்து பார்ப்போமே. நீங்கள் pornhub.com எவ்வளோ தூரம் பார்த்துருப்பீங்க, அல்லது வந்து examster.com எவ்வளோ பார்த்துருக்கீங்க. உங்களோட ஒவ்வொரு டாக்டர்ஸுடைய ஃபோனையும் எடுத்து பார்ப்போமே. அதான் சொல்கிறேன், நான் ப்ரொஃபஷனலாக இருக்கணும்டா ப்ரொஃபஷனலாக இருப்பேன். இல்லை உங்கள்ட லெவலுக்கு ரங்கத்தான் பண்ணுமெண்டா அங்கே கதைக்கிறேன். நான் எங்கண்ட இளம் படியலை பற்றி கதைக்க வேண்டாம். என்னுடைய இளம் சமுதாயம் கெட்டு போனதுக்கு முக்கியமான காரணம் வந்து அரசியல்வாதிகள். அவனுக்கு நான் ஒரு வழிகாட்டியாக இருப்பேன். அவங்கள நெறிப்படுத்துவோம். அவங்களுக்கு காசு, எல்லாருக்கும் காசு உள்ள காசு தானே. இப்போ நீங்கள் இவ்வளோ கோடி அடித்து அங்கே போய் பிரச்சாரம் லண்டன் அமெரிக்கா, நானும் போய் இப்போ எல்லாரையும் மீட் பண்ணுவேன். வெளிநாட்டில் இருக்க சொந்தக்காரர் எல்லாரையும் மீட் பண்ணுவேன். லண்டன் அமெரிக்கா அங்கேயெல்லாம் போய் நீங்கள் உழைச்சி கொண்டு வந்தீங்க சும்மா பொய்யா. வடக்கு கிழக்கில் அடே 7 மண்டா உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். என்னோட காசு இல்லை, இப்போ நான் காசு வர நேரம் நான் செய்து காட்டுறேன். இந்த ஏனைன் ரோட்டில் பாலப்பழம் விற்கிறவங்க எல்லாரையும் ஒரு பஸ் போட்டு அப்படி கூட்டோடு தூக்கி கொண்டு போய் எங்கே படிப்பீங்கடா 7 மண்டா. சும்மா மலைய பிள்ளைகளை கூட்டி கொண்டு வந்து அதில் குளிக்கிறதுல அதில் சோப் போடுறத கேமரா போட்டு பார்த்துட்டு அதை 2 பேர் காப்பாற்றி அதில் பற்றி நான் கதைக்க விரும்பலை. பாவண்டா, அது ஒரு பாவம். இந்த பாவத்தை நீங்கள் எங்கே கொண்டே அழிப்பீங்கன்னு ஒரு எனக்கு தெரிய இந்த பாவம் நீங்கள் நினைக்க கூட. அப்போ நீங்கள் பெரிய ஞானி மாதிரி கேட்குறீங்க. இல்லை ராசா, எங்களுக்கும் பழைய பாஸ் இருக்குது, நாங்களும் பிள்ளை விட்டுருக்கிறோம். ஃபேஸ்புக்கில் ஓப்பனாகவே சொல்லுங்க, நாங்கள் பிள்ளையண்டா ஏற்றுக்கொள்கிறோம். இப்போ ஒரு லீடர் வந்து இப்போ தந்த பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டு பொதுமக்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன், நான் பிள்ளையான விஷயங்கள் செய்திருந்தார்.
இப்போ கூட நான் ரெக்கார்டிங்கள் ஏதாவது இருந்தால் யாராவது பொது வழியில் போடலாம். என்னோட காய்ச்சல் ரெக்கார்டிங்கள் வாங்க குடிப்போம், வாங்க வேறு தப்பு செய்வோம் என்னோட இருந்தால் துணிந்து போடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அனோனிமஸ் அவரை கிரியேட் பண்ணி போட்டு போடலாம். எங்கேன்னு பார்த்து கொண்டிருக்காங்க. அதான் சொல்கிறேன் நான் இப்பவும் இந்த இளம் சமுதாயத்தை சொல்கிறது, எந்த எலெக்ஷனில் எந்த சின்னப்படியை தான் வேலை செய்வாங்க, எப்படி வசதி பார்ப்போம். நான் அவங்களோட தான் நிற்பேன். நீங்கள் கிளாடுகள் எல்லாம் போய் தனியாக நில்லுங்கோ. இப்போ வரைக்கும் ஒரு வாக்கெடுத்து எடுத்துப்பீங்கனாலும் 15 வீதம் தான் வச்சிருக்கிறீங்க. அதுவும் முடைப்போம், எல்லாத்தையுமே மாற்றுவோம். உங்களுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது, என்ன சுட்டு கொட்டுறதை தவிர வேறு வழியே இல்லை. கொஞ்சம் காசை கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 லட்சம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏற்கனவே எங்கள்கிட்ட தமிழ் சேனத்திட்ட எல்லாம் போய் குளிர்க்கலாம். மண்டே ஒரு அக்கா சொன்னால் தம்பி உங்களுக்கு காசு அனுப்பினால் வந்து சரியா அக்கா நான் பார்க்குறேன் ட்ரை பண்ணி கொண்டு அடி அப்பு நான் இது குளிருக்குள்ள இருந்து உழைச்ச காசு, அதை நீ இப்படி பார்க்குறேன்னு சொல்லி போட்டு விடக்கூடாது. நான் அக்கா மன்னிச்சு கொள்ளுங்கோ, நான் உடனே பார்க்குறேன்னு சொல்லி காரை நிப்பாட்டி போட்டு நின்று பார்த்து உமக்கா வந்திருக்கேன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருந்தேன். நான் ஒரு வித்தின் 30 மினிட்ஸுக்கு இல்லை. நான் ஏன் அதை சொல்கிறேன்னு சொன்னால் அதெல்லாம் கஷ்டப்பட்டு விராட்சி குளிருக்குள்ள நிற்க நீங்கள் இங்கே இருந்து கொண்டு அவங்க அந்த எம்பி மேட்ட வெஹிக்கிள்லையும் அது இது நான் சாகும் வரைக்கும் NBCAT 8798 தான் என் கையில் நிற்கும். என்ன பெரிய பிக்கப் தந்தாலும் நான் ஓட மாட்டேன். இந்த காரில் நான் ஓடித்தான் போவேன். நான் எம்பியாக வந்தாலும் சரி, அமைச்சராக வந்தாலும் சரி, பாதுகாப்பு காரணங்கள் கருதி இவங்க ஏதாவது அப்படி போனான்னு சொல்லி ஓட விடாமல் தடுத்த ஒளிய இந்த கார் தான் சாகும் வரைக்கும் என்னிட்ட நிற்கும். இந்த காரை நான் மாற்றி புது கார் வேண்டினால் என்னுடைய பேரில் அல்லது சில நேரம் தேவைப்படலாம். இந்த கார் சில நேரம் ஓடாமல் போய் நின்று போய் 7 வருஷமாக போயிட்டு சொந்த தனிப்பாவன இந்த சீட்டில் என்ன தவிர வேற ஒருத்தரும் இல்லை. மற்றபடி என்ன சொல்கிறேன் உங்களுக்கு, நான் அந்த கார்கள் சொத்துகள் வீடுகள் எல்லாம் வேண்டி சேர்த்தால் நீங்கள் என்னை கல்லால் அடித்து சாக்கொள்ளலாம். எப்படி வசதி ஐயா? உங்களுடைய சொத்து விவரங்களை போடுவதற்கு ஏழுமாக இருக்குமா? உங்களால் சுமந்திரன் ஐயாவை இருக்கலாம், சாணக்கியன் ஐயாவை இருக்கலாம், ஸ்ரீதரன் ஐயாவை இருக்கலாம், சித்தார்த்தன் ஐயாவை இருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளோட சொத்து விவரங்கள், உங்களுடைய மனைவிமார்களுடைய ஐடென்டி கார்டு நம்பரை போட இயலுமா? என்னுடைய ஐடென்டி கார்டு நம்பர் 86-18-032-95V. எப்படி வசதி? பரவாயில்ல. என்னுடைய இளம் சமுதாயம் கெட்டு போனதுக்குரிய 100% காரணம் என்னுடைய தம்பிமார்கள், என்னுடைய தங்கைமார்கள் படிப்பில்லாமல் தெரியறதுக்குரிய 100% காரணம் அரசியல்வாதிகள். அவங்கள திருப்பி எடுப்போம், அவங்களோட வழியிலேயே போடுவோம், அவங்கள திருப்பி உண்டு அன்பால சேர்ப்போம்டா. ஒரு காலத்தில் நாங்கள் உணர்ச்சியால் சேர்ந்து உண்டு அண்டு சமூகம். நாங்கள் ஏனண்டே தெரியாம அண்ணன் சொன்னார்ன்றதுக்காண்டி போய் பீஸா போன சமூகம் நாங்கள். சரிதானே? அந்த சமூகத்தில் பிறந்த எங்களை நீங்கள் எப்படி நாசமாக்கி குடுவித்து கிளிநொச்சியில் உள்ள இல்லை லைசன்ஸ் பார் லைசன்ஸுகளும் வேண்டி அதுக்கெல்லாம் சத்தியமூர்த்தி ஐயா அடுத்த எலெக்ஷனுக்கு வர்றதுக்கு ஃபுல் ப்ளோனில் ஒர்க் பண்ணுறாருன்னு நான் பார்ப்போம் இருக்கா. ஐயா நீங்கள் 7 மண்டா இப்போ கேட்குறேன், உங்களால் 7 மண்டால் வாங்க ஒரு பப்ளிக் டிபேட்டுக்கு ஆறு வேற போகிறண்டாலும் வாங்கோ. அரசியல்வாதியராக இருக்கலாம், அல்லது என்னென்ன சொல்கிறது புத்திமான்கள் பலவான்களாக இருக்கலாம், அல்லது இந்த ஃபேஸ்புக் போராளிகளாக இருக்கலாம். ஆறாக இருந்தாலும் உங்களால் முடிந்தால் யாழ்ப்பாணத்தில் நீங்களே ஒரு 10 படியில் உங்களோட மகனுண்ட 10 படியில் சொல்றது எதை கட்டி போட்டு ஓடண்டு முன்னுக்கு இதை நம்ப பிளேட்டை கருப்பு துணியை கட்டிட்டு சிசிடிவிக்கு முன்னால் ஓடண்டு சொல்றது. திருப்பியும் அங்கே ஒரு இருக்கிற சட்டத்துக்கு பொறுப்பானாங்கள் இருக்கணும் தானே, அவைகிட்ட சொல்றது பெரிய கணக்கெடுக்க வேண்டாம், நான் பார்லிமெண்ட்ல கதைக்க போறேன்றது, பார்லிமெண்ட்ல போய் குளறது. எனக்கே பாதுகாப்பு இல்லை இந்த நாட்டிலே, எனக்கே நானும் இந்த நாட்டில் தனியே தானே இப்போ திடீரன் காரில் எனக்கு குத்தம் பண்ணாச்சா, இப்போ நீங்களே குத்தலாமேடா. அப்போ அதான் சொல்றேனே, நாடு கெட்டு போகல, எங்கள்ட சமுதாயம் கெட்டு போகல. இன்றைக்கு எங்கள்ட அண்ணன் காத்துல காத்தா போச்சுதோ நினைக்கே அந்த அண்டாண்ட முகத்தை நினைக்க உங்களோட கண்ணில் தண்ணீர் வரையில உங்களுக்கு வராடா, ஆனால் எங்களுக்கு வரும். சரிதானே? எங்களுக்கு வரும் என்ற அதுக்குள்ள அப்படியான ஆக்கள் வளர்ப்புல வளர்ந்த சரத்துக்குள்ள இருந்து வளர்ந்தாக்கள் நாங்கள். சரிதானே? எனக்கு சரியான கவலையா இருக்கு. ஜோர்ஜ் பேர் அப்படி கடைசி நேரம் நின்று அடிபட்டவனுக்கு எல்லாம் காயம்பட்ட வெளிநாள் இருக்கிறவனுக்கு எல்லாம் எப்படி வலிக்கும்னு சொல்லி நீங்க செய்யற கூத்துல பாக்கல எப்படி வலிக்கும்னு ஜோதிச்சு பாருங்க. உணர்ச்சி வசப்பட்ட கதைக்கையில எப்படி வலிக்கும். அங்க இழுத்து போயிருப்பான், ஒரு காலில் வெடி விழுந்து அல்லது சுமார் வெப்பமே பீஸ் அடிச்சிருந்தால் டிபியூலா ஒன்று போயிருந்தேன்னா உனக்கு இப்போ உங்களுக்கு உங்களோட மனசு மேருக்கு சாதவா இருமல் வரவே ஓடி போய் யாழ்ப்பாணத்தை ஒரு பெரிய வீப்பு மேல்கிட்ட காட்டுங்க பொலிட்டிஷியன்ஸ். கடைசி நேரம் ரவுண்ட்ஸ் எல்லாம் அடிக்க கந்த பூவைக்குள்ள நின்று கொண்டே ஒரு இடத்துல நடுவில் வச்சு சுட்டு போட்டு அவ்வளோதையும் மண்ணால் மூடிக்க அந்த நிசம் அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்கடா. அவங்களெல்லாம் நடு ரோட்டில் வச்சு சுடணும்டா. நீங்கள் அரசியல்வாதிகள் இருக்கிறீர்கள் தானே, சனம் உங்களை நடு ரோட்டில் வச்சு அடிக்குமென்னு நான் எதிர்பார்க்குறேன்.